அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரையார் சொரிமுத்து ஐயனார் கோயிலில் உள்ள சில அமானுஷ்யமான விஷயங்களையும் சில வினோதமான நேர்த்திக்கடன்களையும் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக என்னது பார்த்தீங்கன்னா, மணி விழுங்கி மரம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அப்புறமா பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலில் தான் பார்த்தீங்கன்னா செருப்புகளை கட்டி பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்துகிறாங்க. அது ஏன் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். சொரிமுத்து ஐயனார் கோயில் எங்கே இருக்குது, அந்த கோயிலுக்கு எந்த வழியாக போகணும் அப்படின்ற டீட்டெயிலான வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதையும் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இந்த சொரிமுத்து ஐயனார் கோயிலில் பார்த்தீங்கன்னா மணி விழுங்கி மரம் அப்படின்ற ஒரு மரம் இருக்குது. அந்த மரம் எதற்காக அந்த பெயர் பெற்றது, இந்த மரத்தில் எதற்காக பக்தர்கள் மணி கட்டியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா பக்தர்கள் சில நேர்த்தி கடன்கள் மூலமாக நிறைவேறிய பின் மணியை கட்டுறாங்க. பக்தர்கள் எதிர வேணாலும் இருக்கலாம், அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம், இல்லைனா வீடு கட்டணும் அப்படின்னு இருக்கலாம், ஏதாவது நோய் அப்படி இருக்கலாம். அது எல்லாமே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு நேர்த்தி கடன் நேர்ந்து அது எல்லாமே தீர்ந்தால் நான் மணி கட்டுறேன் அப்படின்னு சொல்லி கட்டுறது தான் இந்த மணி விழுங்கி மரம். அதாவது நேர்த்தி கடன்கள் நிறைவேறிய பின் தான் இந்த மரத்தில் பக்தர்கள் மணியை கட்டுறாங்க என்பதுதான் இந்த கோயிலோட சிறப்பு. இந்த மரத்துக்கு மணி விழுங்கி மரம் அப்படின்னு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னா, இந்த மரம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 100 வருடங்களுக்கு மேலாக இருப்பதாக சொல்லப்படுது. இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மணி கட்டியிருக்காங்க. அந்த மணி எல்லாமே பார்த்தீங்கன்னா மரத்துக்குள்ளார போயிருக்கா நம்ம பார்க்க முடியுது. பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவிலே நீங்கள் பார்க்கலாம், மணி எல்லாமே பார்த்தீங்கன்னா மரத்துக்குள்ளே அப்படியே போயிருக்கு. கட்டுற மணிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மரத்தோட உள்ளே போயிடறனால இந்த மரத்துக்கு மணி விழுங்கி மரம் அப்படின்னு பேர் பெற்றிருக்கு. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய மணிகள் பார்த்தீங்கன்னா மரத்துக்குள்ளார போயிருக்கு. கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு மேலாக இந்த மரம் இருக்குது. ஆனாலும் இதில் கட்டப்படுற மணிகள் எல்லாமே மரத்துக்குள்ளார மறைஞ்சு போகிறதுனால தான் இந்த மரம் மணிகளை விழுங்குது அப்படின்னு சொல்லி அமானுஷமாக இருக்கிறனால தான் இந்த மரத்துக்கு மணி விழுங்கி மரம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. நீங்கள் இந்த வீடியோவிலே பார்க்கலாம், நிறைய மணிகள் உள்ளே போயிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இப்படியே பார்த்தீங்கன்னா நிறைய மணிகள் கட்ட எல்லா மணிகளுமே மரத்துக்குள்ளார புதைந்து போகிறதுனால இந்த மரத்திற்கு மணி விழுங்கி மரம் பேர் வருது. அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம நேர்த்தி கடன்கள் எல்லாமே கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு பக்தர்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க. சொரிமுத்து ஐயனார் கோயிலில் பட்டவராயன் சன்னதிக்கு பக்கத்தில் இன்னொரு வினோதமான ஒரு நேர்த்திக்கடன் ஒன்று செலுத்துகிறாங்க. என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செருப்புகள்லாம் வாங்கி கட்டி தொங்க விடுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால் சம்பந்தப்பட்ட வியாதிகள், நோய்கள், மூட்டு வலி, கால் வலி போன்றவையெல்லாம் குணமாக வேண்டி பட்டவராயன்ட்ட சொல்லி இந்த மாதிரி எனக்கு குணமாகணும் அப்படின்னு பட்டவராயன்ட்ட வேண்டிட்டு குணமான பின்பு நான் செருப்பு கட்டுறேன் அப்படின்னு சொல்லி நேர்த்திக்கடன் பண்ணிவிட்டு அது எல்லாமே குணமான பின்பு நிறைய பேர் செருப்புகளை கட்டி தொங்க விட்டுருக்காங்க. இந்த செருப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தேய்ந்து போயிருக்கிறது. அப்புறமா பார்த்தீங்கன்னா சாணிகள்லாம் அந்த செருப்பில் ஒட்டி இருக்குது. இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பட்டவராயன் வேட்டைக்கு போகும்போது இந்த மாதிரி செருப்புகள்லாம் அணிந்துட்டு போகிறாரு, அதனால தான் நோய்கள்லாம் குணமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி நேர்த்திக்கடன் பொருட்களான செருப்பு, இந்த மாதிரி கைகால் பொம்மைகள், தொட்டில், மணி, இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சொரிமுத்து ஐயனார் கோயிலில் வெளியில் கடைகளில் கிடைக்குது. ஸோ அதை அங்கேயே வாங்கி நம்ம நேர்த்திக்கடன்களை செலுத்திடலாம். சொரிமுத்து ஐயனார் கோயிலில் நிறைய சிங்கவால் குரங்குகளே நம்மளால் பார்க்க முடியும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் சொரிமுத்து ஐயனார் கோயிலுக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட முந்தைய வீடியோவை பாருங்கள். ஸோ அது எப்படி வரணும் அப்படின்ற டீட்டெயில் தேவை அப்படின்னா நம்மளோட மெயில் ஐடிக்கு கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.